ஸோ அதனால 5 மார்க்ஸ். ஸோ எனக்கு வந்து கணக்கு வெடிக்கலாம் செய்யாது. நான் செத்தா பரவாயில்ல. நீ செத்தா பரவாயில்லடே. No 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 no. ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 minutes கிராஃப்டோட ஹேர் ஹேக்ஸ் பார்க்க போகிறோம். அதனால நான் வந்து ஹேர் வாஷ்லாம் பண்ணி கொஞ்சம் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு முடிய விரிச்சு விட்டுலாம் நின்றுட்டு இருக்கேன். ஆல்ரெடி நம்ம 5 minutes கிராஃப்டோட மேக்கப் ஹேக்ஸ் போட்டிருந்தோம். அண்ட் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னு சொன்னால் கார்ட்ஸில் போடுறேன். போய் அந்த வீடியோ பாருங்கள், செம்ம ஃபன்னாக ஜாலியாக இருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு அந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கேன். நிறைய பேர் வந்து பார்ட் 2 கேட்டிங்க. ஸோ வந்து அதே மேக்கப் ஹேக்ஸ் ட்ரை பண்ண வேண்டாம், ஹேர் ஹேக்ஸ் ட்ரை பண்ணலாம் சொல்லி நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து 5 minutes கிராஃப்டில் ஹேக், அதாவது ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுக்குற ஒரு சில ஹேர் ஸ்டைல் அண்ட் ஹேர் ஹேக்ஸ் அது எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோவும் வந்து நல்லா வரும்னு சொல்லி நம்பலாம். அண்ட் அவங்க ட்ரை பண்ணுற எல்லா ஹேக்ஸும் எனக்கும் ஒர்க் அவுட் ஆகணும்னு சொல்லி அந்த அம்மன், அல்லா, கர்த்தா எல்லாரையும் வேண்டிக்கிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஹேக் நம்பர் 1க்கு போயிடலாம். அண்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஃப்ரெஞ்ச் பிரைட் மாதிரி ஏதோ ஒரு பிரைடு வித்தியாசமாக பண்ணுறாங்க. அண்ட் இது ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு ஹேக். ஸோ இதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்து ரப்பர் பேண்ட், இன்னொரு ரப்பர் பேண்ட் எடுத்து அதையும் போட்டு அதுக்குள்ளே விடணுமா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, அவுட்புட் நல்லா தான் இருக்குது, ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஃப்ரெஞ்சு பிரைடு போட்டுருவோம் போல இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அவங்க பண்ணுற மாதிரியே நம்ம பண்ணுவோம். எனக்கு கொஞ்சம் பேங்க்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஸ்ட்ரெயிட் வகுடே எடுத்து பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்ட்ரெயிட் வகுடு சும்மா ரேண்டமாக தான் எடுக்கிறேன். ஏன்னா நம்ம பண்ணுறது ஹேக்ஸ். ஸோ ஆப்வியஸாக ஈஸியாக அப்படியே நம்ம ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் நான் இங்கே எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சம் திக்கான ஹேர் தான் எடுக்கிறேன். ரீசன் என்ன, எனக்கு பேங்க்ஸ் இருக்குங்கிறதுனால. ஸோ லெட்ஸ் see. ஃபர்ஸ்ட் இங்கே 2 ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். அப்படியே நாரத முனி மாதிரியே இருக்கு. காமெடியாக இருக்கேன்னா அவங்க கலராக யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது இதுதான், இருக்கிறத வச்சு பொழைச்சிக்கலாம், பரவாயில்ல. அகெயின் இன்னொரு ரப்பர் பேண்டு. அவங்க இன்னொன்று இதில் சொல்லி கொடுத்துருக்கதே புரியலை. அதுக்கே வந்து நான் PhD கோர்ஸ் படிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறேன். பட் நம்ம ஏதோ ட்ரை பண்ணுவோமே. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு லேயர் முடிஞ்சிடுச்சு. அப்படியே செகண்ட் லேயர் எடுத்து ஒன்று ஒன்றா பண்ணுவோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி இந்த பின்னல் ரொம்ப ஈஸியாக பண்ணுறாங்க, நீ ரொம்ப கஷ்டப்படுறீ. அதனால தான் அது 5 minutes கிராஃப்ட்டு. இது கீர்த்தி ஸ்ரதா. இல்லைனா நானும் இடத்துக்கு 5 minutes கிராஃப்டாக இருக்க மாட்டேனா? இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறதுக்கு நான் என்னோட கொண்டையே போடுறோம் போல இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு போட்டது இங்கே இருக்குது, 2வது போட்டது இருக்குது. ஸோ நம்ம 2வது போட்டது வந்து ஃபஸ்ட்டு போட்ட இதுக்கு நடுவில் உள்ள விடணும். ஆக்சுவலி எனக்கே புரியல, நான் புரிஞ்சதை வச்சு ஏதோ பண்ணுறேன். ஆமாம், இப்படி தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இது ஒன்றுமே புரியலை, எப்படி பண்ணுறாங்கன்னே புரியல. ஸோ இது வந்து மேபி நல்லா வரலாம், பட் எனக்கு வந்து இது டோட்டல் ஃபெயில் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதை அப்படியே எடுத்து நம்ம பின்னாடி போடுவோம். பின்னாடி திருப்பி காட்டுறேன். என்னடா இது, பாம்பு பட்டாசு. ஓகே, அது வந்து கம்ப்ளீட் ஃப்ளாப். பட் அதே மாதிரி இன்னொருத்தவங்க வந்து 5 minutes கிராஃப்ட்லேயே கொஞ்சம் ஈஸியாக சொல்லி கொடுத்த மாதிரி இருக்குது. அதை நம்ம ட்ரை பண்ணலாம். அதில் வந்து இப்படி சைட்லேருந்து ஃபஸ்ட்டு முடி எடுத்துக்கிறாங்க. நம்ம அதை ஃபஸ்ட்டு எடுத்துட்டு, ஓகே இதுதான் ஃபஸ்ட்டு லேயரு. அடுத்து நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்க முடியிலேருந்து, எங்கே எடுத்திருக்க முடியிலேருந்து இன்னும் கொஞ்சம் பின்னாடியிலேருந்து எடுத்து ஆல்ரெடி போட்டிருக்கிறத விட கொஞ்சம் கீழே வச்சுட்டு அடுத்து 3rd லேயர். ஓகே, ஸோ இப்படி தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க போட்டாங்க. அந்த 10 செகண்ட் என்னால் இதுதான் படிக்க முடிஞ்சுது. ஸோ நம்ம இப்போ வந்து இதை அப்படியே பின்னாடி போடுவோம். நான் பின்னாடி திரும்பி போய் காட்டுறேன். ஓகே, எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டதுக்கப்புறம் எனக்கு இப்படி தான் வந்திருக்கு. ஆனஸ்ட்டாக எனக்கு அப்படி எப்படி வருதுன்னு தெரியல, போனையாக இருக்க மாதிரி தான் இருக்குது ஃபோட்டோவில் பார்க்க.
ஸோ ஃபைன். போன ட்ரையை விட கண்டிப்பாக இந்த ட்ரை வந்து ஓகே தான். இது வந்து போட்டு வெளியே போயிட்டு போகிற அளவுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் ஓகே, கண்டிப்பாக நல்லா இருக்கு. பட் என்னன்னா இது ஒரு ஹேக்காக நான் வந்து கன்சிடர் பண்ண முடியாது. பிகாஸ் ஒரு ஹேக்னா நம்ம சொல்கிற மாதிரி குயிக்காக பண்ணணும். இதை பண்ணி நான் கற்றுக்கிட்டு என் மண்டையில் அந்த ரப்பர் பேண்டை போட்டு திருப்பி போட்டு அதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹேக்குங்கிறது என் மண்டை மேலே இருக்க அந்த கொண்டை தான். ஸோ இது வந்து எனக்கு அவ்வளோ அப்பீலிங்காக இல்லை. ஸோ நான் மேபி ஒரு 10க்கு 5 மார்க் வேணால் கொடுக்குறேன். அது கூட பார்க்க அழகாக இருக்குது அப்படிங்கிறதுனால. ஓகே, இது வந்து இது ஈஸியாக தான் இருக்குது. இது ஒரு ஹேக் மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. இதை நம்ம ட்ரை பண்ணுறோம். இது கண்டிப்பாக நல்லா இருந்துச்சுன்னா அதிகமாக நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே கொஞ்சமாக முடி எடுத்துக்கிறோம். வழக்கமாக நம்ம பின்னுற மாதிரியே வந்து ஃபஸ்ட்டு பின்னிக்கலாம். ஓகே, ஸோ இது மாதிரி ஃபுல்லாக பின்னிக்கிறாங்க. பின்னிட்டு அவங்க அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணல. எனக்கு புரிஞ்சதை நான் சொல்கிறேன். அந்த ஒரு ஸ்ட்ராண்டை மட்டும் அப்படியே விட்டுடுறாங்க. விட்டுட்டு இந்த மீதியை, எனக்கே இவ்வளோ நர்வஸாக இருக்குன்னு எனக்கே தெரியல, இந்த மீதியை இப்படியே இழுக்கிறாங்க. ஐயோ, எனக்கு என்ன காமெடியாக வருது. நல்லா தான் இருக்கு. அப்படிங்க கிளிப் பண்ணிக்கணும், அவ்வளோதான். கிளிப் பண்ணிவிட்டு இந்த சிக்கல் எல்லாமே நம்ம சரி பண்ணணும் கண்டிப்பாக. ஆக்சுவலி இந்த ஹேர் ஸ்டைல் நிஜமாக ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருக்கு. நார்மலாக பின்னல் போட்டு வைக்கிறத விட இது கொஞ்சம் ஏதோ ஒரு 10 கால் பின்னல் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக அதுக்கு நான் 10க்கு 10 மார்க் கொடுப்பேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதே வந்து டிஃப்ரெண்ட்டாக வேறு பக்கம் எங்கேயாவது அப்படி கூட ட்ரை பண்ணுங்கள். இதை வச்சு நிறைய ஹேர் ஸ்டைல் நானும் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இது வரைக்கும் நான் பண்ண 5 minute கிராஃப்டோட ஹேக்லேயே எனக்கு தெரிஞ்சு சோஃபார் பெஸ்ட்டுனா இதுதான். ஏன்னா எனக்கு இந்தளவுக்கு எதுவுமே அவ்வளோ பிடிக்கல. இது இன்னும் கொஞ்சம் கூட நான் பர்ஃபெக்டாக போட்டேன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் ஏடா கூடமாக பைத்தியக்காரி மாதிரி போட்டுக்கிறதால கொஞ்சம் காமெடியாக இருக்குது. பட் இது பர்ஃபெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மஸ்ட் ட்ரை ஹேக் இது. ஓகே, ஸோ ஹேக் நம்பர் 3க்கு போகலாம். அண்ட் இது வந்து பென்சிலில் என்னமோ பண்ணுறாங்க, என்னன்னு பார்ப்போம். எஸ், ஓகே ஓகே, ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான். ஃபர்ஸ்ட் இப்படி உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது வழியா எடுத்து இப்படி, அப்புறம் மறுபடியும் இப்படி எடுத்து இப்படி எடுத்து இப்படி ஐயோ, கடைசியில் சொதப்பிடுச்சு. பட் நல்லா தான் வந்திருக்கு. ஸோ இப்படியே கிளிப் பண்ணிட்டோம்னா இந்த ஹேக்கும் கரெக்டாக தான் இருக்குது. பட் எண்டில் சொதப்பாமல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறேன். இந்த வாட்டியும் வரல, நம்ம கொடுத்தது அவ்வளோதான் சொல்லிட்டு அமைதியாக போயிடுவோம். ஓகே, ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது. இந்த ஹேக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நார்மலாக நான் கையில் தான் ட்விஸ்ட் பண்ணுவேன். இப்பயும் எனக்கு வந்து கையில் ட்விஸ்ட் பண்ணுறது தான் பெட்டராக இருக்குது. ஆனால் வந்து இது நல்லா இருக்குது. கண்டிப்பாக இது வந்து நல்லா இருக்குது. ஸோ அப்படியே ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் இங்கே வீங்கின மாதிரி இருக்குது. அது மட்டும்தான் பிரச்சனை. பட் சீரியஸ்லி வந்து பென்சில் வச்சு நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன் பென்சில் வச்சு பண்ணுறது. பட் நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. பட் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த ஹேக்குக்கும் கண்டிப்பாக நான் வந்து 10க்கு ஒரு 8 மார்க்ஸ் கொடுப்பேன். ஓகே, அடுத்தது பார்ப்போம். அடுத்தது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கொண்டை என்னோட ஃபேவரட். ஓகே, அந்த கொண்டையை வித்தியாசமாக போடுறாங்க. ஓகே, இது நம்ம ட்ரை பண்ணிடுவோமே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்லா போனி டெயில் போட்டுக்கிறேன். அடுத்து நமக்கு ஒரு ஸ்கார்ஃப் தேவை. அவங்க ரொம்ப சின்ன ஸ்கார்ஃபாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இப்படி பாந்திரா சைஸ் மாதிரி ஒரு ஸ்கார்ஃப் தான் என்கிட்ட இருக்குது. பட் இருக்கிறத வச்சு ட்ரை பண்ணுவோம். ஸோ இதை வந்து அதே அவங்கள மாதிரி ஸ்டைலாக நம்மளும் முன்னாடி எடுத்து முடிய போடுவோம். பட் நம்ம பண்ணால் கேவலமாக தான் இருக்கும். ஸோ இதை எப்படி முன்னாடி போட்டுட்டு அடுத்து இதை எப்படி வச்சு ரோல். அப்புறம் என்ன பண்ணாங்க, ஐயோ அவங்கிருச்சு மொத்தமா. ஓகே, நான் போட்டிருக்கிறது வந்து இப்படிதான் இருக்கு. அட்டெம்ப்ட் 2 ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அட்டெம்ப்ட் 3 பண்ணலாம். நமக்கு வந்த கொண்டை இப்படிதான் இருக்கு. ஆக்சுவலாக கொண்டை கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. இன்னொன்று இது என்ன பண்ணாலும் உருவி வந்துடுங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு இருக்குது. பிகாஸ் டைட்டாக இல்லை, நம்ம துணியில் ஜஸ்ட்டு சுற்றி இருக்கோம். ஸோ அதனால் எனக்கு அவ்வளோ டைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகலை. எனக்கு கொண்டை ரொம்ப பிடிக்குங்கிற ஒரே காரணத்துக்காக இதுக்கு நான் ஒரு 5 மார்க் கொடுக்குறேன். மற்றபடி எனக்கு இது வந்து அவ்வளோ ஈஸியாக இல்லை. இப்படி அவுத்தாலே அவுந்துரும் போல இருக்குது. எனக்கு இது அவ்வளோவா பிடிக்கலை. அடுத்த ஹேர் டூ வந்து இதான் லாஸ்ட்டு ஹேர் ஸ்டைல். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறோம்.
என்னமோ பண்ணுறாங்க. பார்க்க நல்லா இருக்கு. நமக்கு இப்படி வருமோ அப்படிங்கிறது தான் ஆச்சரியக்குரியே. பட் ட்ரை பண்ணிடுவோமே. சீப்பே இல்லாமல் பண்ணணும், அதுதான் வந்து இதோட ஒரு முக்கிய விஷயமே. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் பார்ட்டிஷன் இப்படி எடுத்துக்கிட்டு, ஸ்ட்ரெயிட் பார்ட்டிஷன் ஸ்ட்ரெயிட்டாக இல்லை, ஸோ இது பேர் நீங்கள் கோண பார்ட்டிஷன் சொல்லி வச்சுக்கோங்க. இங்கேருந்து எடுத்து இப்படி போடுறாங்க. அடுத்தது இங்கேருந்து எடுத்து இப்படி, அடுத்து மறுபடியும் இங்கேருந்து எடுத்து A few minutes later. இங்கேருந்து எடுத்து இப்படி. ஸோ இந்த மாதிரிலாம் போட்டு ஸ்லைடு குத்திக்கணும். ஸோ ஓகே, எனக்கு வந்து இது வந்து நல்லா வந்திருக்கா மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் காமெடியாக வந்திருக்கு, பட் இட்ஸ் ஓகே. நம்ம வந்து டக்குன்னு ட்ரை பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இந்த ஹேர் ஸ்டைல். ஸோ இது நல்லா தான் வந்திருக்கு. நம்ம வேணும்னா இப்படியே போனிடெயில் போட்டுக்கலாம். ஆக்சுவலி கேட்டிங்கன்னா இதை வந்து நான் கொஞ்சம் அதிகமாக போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிகாஸ் என்னோட ஃபேஸ்க்கு இது நல்லா இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். என்னோடய ஃபேஸ்க்கு வந்து இது செட் ஆகுது. அடுத்தது ஓகே, வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ரப்பர் பேண்ட் போடுறதுக்கு, போனிடெயில் போடுறதுக்கு வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணுறாங்க. பட் எனக்கு வந்து என் கையை வச்சு என்னால் போனிடெயில் போட முடியும். வேக்யூம் கிளீனர் இருக்கு இருந்தாலும் ஓகே, ட்ரை பண்ணுவோம். இந்த ஹேக்கை வந்து தனியாக நம்மளால் பண்ண முடியாது. நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு சப்போர்ட் வேணும். அந்த எக்ஸ்ட்ராடினரிக்காக நான் ராம கூப்பிட்டுருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கேன் நீ? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வேக்யூம் கிளீனரோட இந்த ஃப்ரண்ட்டில் ரப்பர் பேண்டை போட்டுக்கணும் நல்லா டைட்டாக. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் இப்படி போட்டு அதுக்கப்புறமா நம்ம முடியில் வந்து அப்படியே இழுத்து இங்கே வச்சு, நீங்களே பார்த்தீங்க ஒரு நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். முடி வந்துடும் அதில் கையோட. வாய்ப்பு கம்மி தான். டே உண்மையாடே, உன்னை நம்பி தான் நான் பண்ணுறேன். தயவு செஞ்சு என்ன சொட்டையாக்கிறாத. ஓகே, இன்னொரு வாட்டி. அடப்பாவி, இதுக்கே நான் ரொம்ப பயந்து பயந்து பண்ணேன். ஆக்சுவலி வந்திருக்கு, ஃபுல்லாக கலைஞ்சிருக்குல்ல. எனக்கு பயம் முடி உன்னோட விக் இதுக்குள்ள பேசிட்டே. இது விக் இல்லடே, போடு. ஆக்சுவலி வந்து வந்திருக்கு போனிடெயில், ஆனால் பட் ரொம்ப கலைஞ்சு வந்திருக்கு. ஸோ இன்னொரு ட்ரை பண்ணுவோம். நான் என்னோட உயிரை பணைய வச்சு தான் ட்ரை பண்ணுறேன். நான் ரொம்ப பயத்தோட தான் பண்ணுறேன். பட் பார்ப்போம். சரி, ரைட்டு. ஒரு கை பாத்திர வேண்டியதுதான். இதே ரொம்ப பண்ணக்கூடாதுடே. உன்னை நம்பி தான் நான் வந்து என் மண்டையை கொடுக்குறேன். டிக்கி மாதிரி இருக்கு. ஃபுல்லா கலைஞ்சிருக்குல்ல. மறுபடியுமா? எனக்கு ஆசையா இருக்கு. நல்லா இருக்குல்ல இந்த கேம்? ஏடா இது கேம் இல்லடே, என்னோட முடி, என்னோட வாழ்க்கை. கடவுளே, ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சது ஒரு ஃபெயில் தான். பிகாஸ் கையிலேயே வந்து நம்ம போட்டாலே ஒழுங்காக வந்துடும். நம்ம கஷ்டப்பட்டு வேக்யூம் கிளீனர் வச்சு நம்ம முடியை வந்து பணைய வச்சு அந்த அப்படி ஒரு சக்ஷனில். ஸோ நான் இதை வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அட் த சேம் டைம் நல்லா வந்தால் கூட பரவாயில்ல, நல்லாவும் வரல, சிலும்பி சிலும்பி தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக நான் மார்க்கு எவ்வளோட கொடுக்கலாம்? நீ தான் பண்ண, நீயே சொல்லு. ஒரு 50 மார்க். 10க்கு 2 மார்க். 2 மார்க். ஏன்னா பண்ணுறதுக்கு ஜாலியாக இருந்தது அதனால. ஸோ 1 மார்க். 0 ரூபாய். போடு. பண்ணுறதுக்கு ஜாலியாக இருந்ததுனால 3. பண்ணுறதுக்கு ஜாலியாக இருந்தது. இன்னொன்று நல்லா தான் ஃபிக்ஸ் ஆச்சு. ஹேர் பேண்ட் நல்லா டைட்டாக சூப்பராக இருந்தது. ஸோ அதனால வந்து 3 மார்க்ஸ் கொடுக்கலாம். மற்றபடி பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இல்லை. அண்ட் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. நம்ம முடியை ரிஸ்க் எடுக்கணும். அந்த குப்பையில் தான், நம்ம வேக்யூம்னாலே குப்பையை உரிகிறது தான், அதுக்குள்ளே நம்ம முடியை உள்ளே போடுறதுங்கிறது விட முக்கியமாக எலக்ட்ரிக் சார்ஜ். எலக்ட்ரிக் சார்ஜ்னா ஓகே. ஸோ அதனால ஒன்லி 3 மார்க்ஸ். ஓகே, ஸோ அடுத்தது பென்சில். அதுக்கு தான் நான் இது வச்சுருக்கேன். கேர்ள் பண்ணுறோம் நம்ம. பேசிக்லி ஸ்ட்ரெயிட்னர் வச்சு நம்ம கேர்ள் பண்ணுறோம். டைட் கேர்ள்ஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம் நம்ம ஹேருக்கு. இது அவங்களுக்கு நல்லா இருக்குது, அவங்க ஹேருக்கு எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் நமக்கு எப்படி இருக்குங்கிறது தான் மேட்ரு. இன்னும் என்னோட ஹேர் லென்த்துக்கு வந்து இது எவ்வளோ தூரம் பிடிக்கும்னு தெரியல. இது பேர் லைட் கேர்ள்ஸ் தான். ஓகே ஃபைன். ஸோ நம்ம வந்து இது அப்படியே பண்ணுவோம். நான் வந்து என்னோட பேங்க்ஸில் பண்ணுறேன். பிகாஸ் என்னோட பேங்க்ஸ் ஷார்ட்டாக தான் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் என்கிட்ட இருக்கிற நான் இதை வச்சு இப்படி சுத்த போகிறேன். ஓகே, ஸோ நம்ம ஹீட் பண்ணியாச்சு.
கூலும் ஆயிடுச்சு. ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலாக வந்து கேர்ள் ஆயிருக்கு, சும்மா சொல்லக்கூடாது. ஓகே, நல்லா தான் இருக்கு. இப்போ என்னோட ஹேருக்கு கொஞ்சம் காமெடியா இருக்கு, கொஞ்சம் இல்லை ரொம்பவே காமெடியா இருக்கு. பட் இது வந்து நான் ஃபுல் ஹேர், எனக்கு இந்த ஷார்ட் ஹேர் இருந்துட்டு ஃபுல்லாக நான் கேர்ள் பண்ணனா நல்லா இருக்கும். கண்டிப்பாக கேர்ள் ஆயிருக்கு, வித்தியாசமாக கேர்ள் ஆயிருக்கு. இந்த கேர்ளை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு 8 out of 10 தாராளமாக கொடுக்கலாம். பிகாஸ் நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. இந்த கேர்ள் ஹேக்லேயே இன்னொன்று இருக்குது, அதையும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, இது வந்து இப்படி சுற்றிக்கிறாங்க அகைன் அது. ஓகே, ஸோ இந்த இந்த வாய் ரொம்ப வளருது. இந்த கேர்ளோட நேம் என்ன? டைமென்ஷனல் கேர்ள்ஸ். ஓகே, பட் இது வந்து கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபைன், நம்ம இதையும் ட்ரை பண்ணிவிடுவோம். எதுக்கு இதையும் விட்டு வைப்பானே. கொஞ்சம் கூல் ஆகட்டும். எனக்கு லாங் ஹேராக இருக்கிறதுனால இது வருமானு தெரியல, பட் ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக இது வந்து அவங்க காட்டின மாதிரி வரல. எனக்கு எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெர்மிங் பண்ணுவோம்ல, பெர்ம் பண்ண ஹேர் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த கேர்ள் நல்லா வந்திருந்தது. இது வந்து அவ்வளோ ஒன்றும் நல்லா வந்த மாதிரி தெரியல. இது வேறு நான் வேறு ரொம்ப பைத்தியக்காரி மாதிரி இருக்க, ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருந்துட்டு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கணக்குப்படி வச்சு பார்த்தா ஒரு 5 மார்க்ஸ் கொடுக்கலாம். பிகாஸ் ஒரு ரிசல்ட்டுமே இல்லாமல் இல்லை, கொஞ்சம் பார்க்கறதுக்கு இந்த பெர்மிங் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அதனால 5 மார்க்ஸ் கொடுக்கலாம். சரி, நமக்கு முடியல, நமக்கு இன்னும் வந்து லாஸ்ட் ஒரே ஒரு ஹேக் இருக்குது. இங்கே எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஓகே, சிங்கிள் ஐ ஷேடோ. நல்லா இருக்குல்ல? ஓகே, ஸோ அவங்களுடைய ஹேர் டெக்ஸ்டர், ஹேர் கலருக்கு இது கண்டிப்பாக வரும். பட் நான் இது வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் ஹேருக்கு எப்படி வரும்னு பார்க்கணுங்கிறது தான். என்னோடது வந்து நேச்சுரல் பிளாக் வெர்ஜின் ஹேர். நான் என்னோட ஹேருக்கு வந்து எந்த ட்ரீட்மெண்ட் எதுவுமே பண்ணல. ஸோ அதனால் வந்து என்னோட ஹேருக்கு இது எப்படி வருதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்கணும். ஸோ நான் நிறைய ஐ ஷேடோஸ் எடுத்து வச்சுருக்கேன். எல்லா கலரையும் போட்டு இன்றைக்கி நான் ஒரு செம காமெடி ஆக போகிறேன். ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட்டு நான் கொஞ்சமாக ரேண்டமாக தான் முடி எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் முடி எடுத்து இந்த டார்க் கிரீன் கலர் அப்ளை பண்ண போகிறேன். கடவுளே, நினைக்கவே பயமாக இருக்கு. வருது தெரியுதா? நான் ஹேர் டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருங்க. போட்டுட்டு உடனே வாஷ் பண்ணிடுங்க. பிளாக் ஹேருக்கு கூட வரும், நான் நினச்சி கூட பார்க்கல வரும்னு. ஓகே, நம்ம எல்லா கலர்ஸும் ட்ரை பண்ணலாம். ஓகே, என்னோட ஹேர் ஃபுல்லாக நான் எல்லா சைடும் பண்ண விரும்பலை. இதுவே எனக்கு இங்கேருந்து பார்க்கறதுக்கு, கேமராவில் பார்க்கறதுக்கு ஏதோ வயசான பாட்டி மாதிரி இருக்கேன். பட் கேமராவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. மூஞ்சிலலாம் இருக்கோ? ஓ மை காட், என் கை ஃபுல்லாக இருக்கு. ஓகே, ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது கண்ணாடியில் பார்க்குறதுக்கு. இந்த கலர் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண இந்த டார்க் கலர் நல்லா இருக்குது. மற்றபடி இந்த பிங்க்கு வயலட்லாம் சுமாராக தான் இருக்குது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். பட் நான் இது கண்டிப்பாக வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ராண்ட் மட்டும் இந்த கலரில் ஆக்கணும்னு நினச்சிங்கன்னா, சும்மா ஒரு ஸ்ட்ரீக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹேர் சும்மா கொஞ்சமாக எடுத்து பண்ணணும்னா நீங்கள் அங்கே மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். மற்றபடி ஃபுல் ஹேருக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதுவே நிஜமாக ஒரு நல்ல ஒரு ஹேக் தான் இது, சீரியஸாக. அதுவும் நீங்கள் பிளாண்ட் ஹேர்லாம் இருக்குது. நம்ம ஊரில் யாருக்குமே பிளாண்ட் ஹேர் இருக்காது. பட் லைட் கலரில் ஹேர் இருந்தால் அவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக காட்டும். என்னோட பிளாக் ஹேருக்கு அவ்வளோ காட்டலை. இன்னொரு விஷயம், ஹேரை ரொம்ப ட்ரை ஆக்குது. கொஞ்சம் நஞ்சம் ட்ரை இல்லை, பயங்கர ட்ரை ஆக்குது ஹேரை. ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. உங்கள் ஹேர் ஆல்ரெடி ரொம்ப ட்ரையான ஹேர்னால் தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்க. இதுக்கு வந்து நான் ஒரு 7 மார்க்ஸ் கொடுப்பேன். பிகாஸ் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, ஹேருக்கு கெடுதல் தான். பட் பார்க்க நல்லா இருக்குங்கிறதுனால ஒரு 7 மார்க்ஸ் நான் கொடுப்பேன். ஓகே, நான் டயர்ட் ஆகிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாக நின்று நான் எடுத்துகிட்டு இருக்கேன். பட் கண்டிப்பாக நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் எல்லாம் பண்ணி பார்த்து ஒரு 10 to 20 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் பார்த்து முடிச்சிருவீங்க. ஸோ நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். ஓவரால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ எனக்கு நான் ரொம்ப ஃபன்னாக தான் எடுத்தேன். எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது எடுக்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் அண்ட் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இந்த வீடியோ பார்க்க பிடிச்சிருக்கோம் நீங்கள் நினச்சாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது டிஃப்ரெண்டான வீடியோஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஃபைன், இந்த மாதிரி ஒரு பிச்சைக்கார குளத்தோட போய் நான் இன்னொரு வீடியோ எடுக்க போகிறேன். ஸோ உங்களை நான் நடுவில் பார்க்குறேன். Until then, it's bye from Keerthi. Bye.